ஒரு எம்ப்ளாயி வந்து நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கும் கம்பெனி நேமும் அதுக்கடுத்து எம்டி வச்சு தான் சார் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே தனித்தனியாக எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் என்ன மோட்டிவேஷன் தருவீங்க சார்? ஆக்சுவலி எம்ப்ளாயீஸ் மோட்டிவேஷன் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆல்ரெடி நம்ம நிறுவனத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம எம்ப்ளாயிஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். டீம் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸே பண்ணியிருப்போம். இது இங்கேயே ஒரு மோட்டிவேஷன் வந்து ஆரம்பிச்சிடும். ஓகே சார், டீம் ஒர்க்காக தான் ஆரம்பிக்கணுங்கிறது இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து நம்ம காலையில் டெய்லி ப்ரேயரில் வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி விஷயங்களை கடைபிடித்தால் அவங்களும் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிறது வந்து டெய்லி நான் எப்பெல்லாம் ஊர்ல அவைலபிள் இருக்கணும் எல்லா நேரங்களையும் பிரேயர்ல நான் வந்து சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். இதை தவிர நம்மளுடைய டியூஸ்டே ட்ரைனிங்ஸ்ல இதை பத்தி பேசுறோம். இப்போ லாஸ்ட் 2024 இருந்து ப்ராடக்ட் ட்ரைனிங் பேசுறதை விட பர்சனல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்காக தான் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். ஒரு தனிப்பட்ட மனிதன் மாறினால் இந்த உலகத்தை மாற்ற முடியுங்கிறது நிறைய சினிமா பாடல கேட்டிருக்கிறோம். நிறைய பேர் பிராக்டிகலா லைஃப்ல பார்த்திருக்கிறோம். அதனால ஒரு தனி மனிதன் மாற்றமே வந்து நிறுவனத்தினுடைய மாற்றமா அமையும். அதனால வந்து எல்லா நேரங்களிலும் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக தான் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். நிறைய பேர் இதனால மாற்றங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க, பயனும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாற்றங்கள் வந்து எப்படி எல்லாம் இருக்கணும்னா அவங்களோட பினான்ஸ், அவங்களுடைய சேவிங்ஸ் பத்தி சொல்லித்தரோம், டிசிப்ளின் பத்தி சொல்லித்தரோம், ஹெல்த் பத்தி மெயினா சொல்லித்தரோம், ஹாப்பினஸ் பத்தி சொல்லித்தரோம், நிறைய விஷயங்களை பத்தி சொல்லி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நடைமுறை வாழ்க்கையில் யாரெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குள்ள மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு.